இயேசுவில் அன்புக்குரியவர்களை, உடைந்த உலகில் உறவை கட்டி எழுப்பு என்று புனித சீமோன், யூதா ததேயு இந்த 2 திருத்தூதர்களின் பெருவிழா இன்று நம்மை நினைவூட்டுகிறது. சீமோனை போல கடவுளிடம் சரணடைகிறவர்களாகவும், யூதா ததேயு போல பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த 2 திருத்தூதர்களின் வாழ்வு பற்றிய தெளிவான ஒரு உண்மையை தான் இன்றைய இறைவார்த்தையும் நமக்கு ஒருமைப்பாட்டோடு சிந்திக்க அழைப்பும் விடுக்கிறது. ஏனென்றால் மனித உறவுகள் இன்றைய சூழலில் உடைந்து கொண்டிருக்கிற வேளையில் அதை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு மேன்மையான கருத்து நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. பில்டிங் தி காட்ஸ் சர்ச், ஹோப் இன் தி broken world என்ற ஒரு அடிப்படை உண்மை நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. எபேசியர் புத்தகம் 2:19-22 தெளிவாக நமக்கு நினைவூட்டுகிறது. நீங்கள் அந்நியர்களாகவும் அயலார்களாகவும் புனிதர்களுடன் சேர்ந்து இறைவனுடைய குடும்பத்தினர், திருத்தூதர்களாக, அவரது வார்த்தையை அடித்தளத்தின் மேல் கட்டப்படுபவர்களாக, கிறிஸ்துவின் மூளைக்கல்லாக இருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார். இந்த வார்த்தை ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துகிறது. நாம் அனைவரும் வேறுபட்டவர்கள் என்றாலும் கிறிஸ்துவின் ஒன்றாக இணைக்கப்படுகிற ஒரு ஆலயமாக நாம் இருக்க வேண்டும். அது கற்களால் அல்ல, அன்பாலும் நம்பிக்கையாலும் இணைப்பாலும் நாம் முழுமையாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற உண்மை சொல்லித்தரப்படுகிறது. அதைத்தான் நற்செய்தியிலும் இயேசு ஒரு இரவு முழுவதும் ஜெபித்து 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிற ஒரு உண்மையை அந்த மனப்பான்மை உடையவராக நமக்கு வெளிப்படுத்துகிறார். சீமோன் தீவிரவாதி என்று அழைக்கப்படுகிறார். யூதா ததேயு நம்பிக்கையாளர்களுக்கான நம்பிக்கையின் தூது என நினைவூட்டப்படுகிறார். இயேசு வித்தியாசமான ஆளுமைகளை ஒன்றாக இணைத்து அன்பின் ராஜ்யத்திற்காக பணி செய்யும் இணைப்பின் சமூகத்தை உருவாக்கியவர் என்ற ஒரு மேன்மை இன்று தெளிவாக உணர்த்தப்படுகிறது. அந்த உணர்தலில் தான் நமது வாழ்க்கை முறை இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடைந்த உலகில் கட்டி எழுப்பும் பணியை நாம் அனைவருமே முழுமையாக செய்ய வேண்டும். இன்றைய மனித உலகம் பிரிவுகள், வெறுப்பு, சுயநலம், மத வேறுபாடு, சமூக இடைவெளி ஆகியவற்றால் உடைந்து போய் உள்ளது. ஆனால் கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம், ஒரு உடைந்த கல்லை கூட கடவுள் தன் ஆலயத்தின் அடித்தளமாக்க முடியும் என்ற உணர்வு. அதைத்தான் புனித சீமோன் தீவிரவாத எண்ணங்கள் கொண்டவர் கிறிஸ்துவை சந்தித்த பின் அமைதியின் மனிதராக மாறினார். புனித யூதா ததேயு துன்பப்படுவர்களுக்குள் நம்பிக்கையின் குரலாக மாறுகிறார். இவர்கள் இருவரும் பிளவுகளை இணைக்கின்றவர்களாக மாறுகிறார்கள். இன்றைய காலத்தில் நாமும் அழைக்கப்படுகிறோம். உடைந்த உறவுகளிலும் தகராறான சமூகங்களிலும் சமாதானத்தின் பாலமத்தை அமைக்க கடவுள் நமக்கு அழைப்பு விடுகிறார். அதுதான் கிறிஸ்துவின் உண்மை கட்டிடம் என்று நாம் உணர வேண்டும். நம்பிக்கையால் உயிரோட்டம் பெறும் உறவுகள் நிலைத்திருக்கும் என்பதை ஆண்டவர் சொல்கிறார். இயேசு 12 பேரை தேர்ந்தெடுப்பதற்கு முன் ஒரு இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் தான் அவரது பணியின் அடித்தளமாக அமைகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கை பணியிலும் நம்மை இறைவன் அழைப்பது அதற்காகத்தான். எந்த ஒரு தீர்மானமாக இருந்தாலும் அது ஜெபத்தில் பிறக்க வேண்டும், ஜெபத்தில் வைத்துதான் நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஜெபமில்லாத ஒரு சேவையாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வேறில்லாத மரம் போல என்பதை நாம் உணர வேண்டும். அதனால் ஜெபத்திலிருந்து பிறந்த சேவை இறைவனுடைய செயல்களை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்ற உண்மையின் அர்த்தங்கள் நமக்கு உணர்த்தப்படுகிறது. இன்றைய கிறிஸ்தவர்கள், குடும்ப தலைவர்கள், இளைஞர்கள், பணியாளர்கள் அனைவரும் ஜெபத்தின் ஒளியில் தீர்மானிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். புனிதர்கள் அப்படித்தான் வாழ்ந்தார்கள். சீமோன், யூதா ததேயு ஜெபத்திலிருந்து இறை வல்லமையை பெற்ற தூதுவர்களாக மாறினார்கள். புனித யூதா ததேயு உலகம் முழுவதும் முடிவில்லான நம்பிக்கை என நிலைவில் வைக்கப்படுகிறார். அவரை நாடு மக்கள் தங்கள் கடைசி நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். அவரின் வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது, இறைவன் எந்த நிலையிலும் மனிதனை விட்டுவிட மாட்டார் என்பதை. இன்றைய உலகில் மனச்சோர்வு, தற்கொலை எண்ணங்களும் நிறைந்திருக்கின்றன. அங்கே கிறிஸ்துவரின் பணி நம்பிக்கையின் தூதராக மாறுது. ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு இரக்கம் மிக்க செயல், அவை ஒரு உயிரை மீட்டெடுக்கும் சக்தியாக மாறலாம். ஆகவே தான் சீமோன் சொல்லுகிறார், உண்மைக்கான தீவிரம் வேண்டி, ஆனால் அன்பால் தீவிரம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்.
யூதா ததேயு நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை நல்கும் தூணாக, இயேசு பிளவுகளை இணைக்கும் அடித்தள கல். நம்மில் ஒவ்வொருவரும் அவரில் ஒன்றாக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அனைவருமே உணர்ந்து வாழ வேண்டும். குடும்பத்தில் பிரிவுகள் உண்டா? அங்கே கிறிஸ்துவின் அன்பு கட்டிடமாக மாறுங்கள். சமூகத்தில் மத மொழி வேறுபாடு உண்டா? அங்கே சமாதானத்தின் தூதர்களாக இருங்கள். மனமுடைந்தவர்களை சந்திக்கிறீர்களா? யூதா ததேயுவின் நம்பிக்கையை பகிருங்கள். இயேசு இன்று நம்மை அழைக்கிறார். சீமோன் யூதா ததேயு போல் உடைந்த மனித குலத்துக்குள் இணைப்பு உருவாக்கும் தூதர்களாக. எபேசியர் 2:21-22 தெளிவாக சொல்லுகிறது. மூளைக்கல்லாக கிறிஸ்துவின் நீங்கள் ஒன்றிணைந்த ஆலயமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்கிறார். அன்பே நம் அடித்தளம், ஜெபமே நம் வேர்கள், நம்பிக்கையே நம் உரம். அவ்வாறு நாம் கட்டப்பட்ட ஆலயமாக உருமாற வேண்டும். மனித கல்களாக அல்ல, உயிருள்ள உயிரோட்டம் மிக்க மனிதனாக நாம் உருமாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்று தெளிவுரையாக நமக்கு தருகிறார். எனவே உடைந்த உறவுகளுக்கு உயிரூட்டம் கொடுத்து மீண்டும் புத்துணர்வு பெறுபவர்களாக மாற இறைவன் இன்று நம்மை முழுமையாக அழைக்கிறார். இன்றைய உலகம் உடைந்த உறவுகளால் துன்பப்படுகிறது. இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். கடவுளே, எங்களை இணைக்கும் உருவாக்கும் அன்பின் தூதர்களாக உருமாற்றும் என்று ஒப்பு கொடுப்போம். ஒருமைப்பாடு கிறிஸ்துவின் சாட்சியம், பிளவு சாத்தானின் ஆயுதம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நம்பிக்கை அழிந்து போவதில்லை, அது சில நேரங்களில் நிழலில் மறைந்துவிடும் என்பதை யூதா ததேயு நமக்கு இன்று நினைவுறுத்துகிறார். எனவே யூதா ததேயு போல மனமுடைந்தவர்களுக்கு நம்பிக்கை வார்த்தைகளாக மாறுங்கள். கிருபையின் மனிதராக இருப்பது இன்று அவசியமான பணி என்பதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இயேசு ஜெபித்தது போல நாமும் ஜெபித்து செயலாக்கப்படுத்துவோம். இறைவன் என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலையிலும் நம்பிக்கை விதைக்கின்ற மனிதர்களாக உருமாறி பிளவுகளை ஒன்று சேர்க்கும் மனிதர்களாக, இணைப்பு மற்றும் நம்பிக்கை என்பது உமது அன்பின் அடையாளம் என்பதை எல்லோருக்கும் எடுத்துரைக்கும் மனிதர்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.